முருகன் அருளால் முடியாதது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனோட அருளால நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். இந்த மெசேஜ் பாக்குறவங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் முருகன் டைப் பண்ணுங்க. முருகனோட மெசேஜ் நமக்கு ரொம்ப அருமையா வந்திருக்கு. முருகன் இந்த காலகட்டத்துல நம்மளோட வாழ்க்கையில ஒரு மூங்கில் மரமா இருக்காரு. மூங்கில் மரம்னா அது ஃபர்ஸ்ட் 5 வருஷத்துக்கு மண்ணுக்கு அடியிலேயே தான் வளரும். மண்ணுக்கு அடியிலே தான் வேர் பயங்கர ஸ்ட்ராங்கா பிடிக்கும். மேல ஒரு சின்ன செடியா தான் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில முடிஞ்ச 5 வருஷத்துல நீங்க நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு அதுக்குண்டான வெற்றிகள் பார்க்க முடியாம நெக்ஸ்ட் லெவல் போக முடியாம நீங்க போட்ட எஃபர்ட்ஸ்லாம் அடுத்தவங்களுக்கு புரியாம அதுக்குண்டான அக்செப்டன்ஸ் இல்லாம போன காலங்கள் எல்லாமே இந்த முடிஞ்ச 5 வருஷம். இப்ப நீங்க முருகனோட டீப்பரா வேண்டியிருக்கீங்க, ஒரு விரதம் இருக்கீங்க, அவர் விரதம் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாலே அவர் உங்க பக்கத்துல வந்துட்டாருன்றதுதான் ஃபர்ஸ்ட் அர்த்தம். சோ இந்த நேரத்துல அந்த 5 வருஷம் மூங்கில் மரம் இந்த மாதிரி சைலண்ட் மோட்ல தான் இருக்கும். அடுத்த 90 நாள்ல பயங்கர ஃபாஸ்டா வளரும். அது மாதிரி இந்த டைம்ல முருகனோட அருள் உங்களுக்கு பயங்கர ஜாஸ்தியா இருக்காரு. நீங்க முருகனை தேடி போன காலத்தை விட அவரு உங்க பக்கத்துல இப்ப நீங்க உங்களோட தேடல உங்க பக்கத்துல அவரு வந்துட்டாரு. அதனால இப்ப இருந்து அடுத்த 90 நாள்ல உங்களுக்கு ரொம்ப நல்ல வளர்ச்சி, ரொம்ப ஒரு உங்களோட பிசினஸ்லயும் சரி, உங்களோட காதல் வாழ்க்கையிலயும் சரி, உங்களோட ஃபேமிலிலயும் சரி ஒரு நல்ல மாற்றம், பண ரீதியாவும் எல்லா விஷயத்திலயும் நீங்க 5 வருஷம் எதுக்காக உழைச்சிங்களோ அதுக்குண்டான ரிசல்ட் அடுத்த 90 நாள்ல கடகடகடன்னு உங்களுக்கு வரப்போகுது. அப்ப நீங்க முருகனை மனசார நினைச்சு அவருக்கு ஒரு என்ன ஒரு வேண்டுதல் பரிகாரங்கள்லாம் அவர்கிட்ட போய் நன்றி சொல்லி பண்ணுங்க. அவர் ஏன்னா கூடயே இருந்து இவ்வளவு பண்றவருக்கு நம்ம யாருக்கா இருந்தாலும் நன்றி சொல்லிதான் ஆகணும். ஓம் முருகா.